ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என் மேலே வந்து ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு தெரியுது. ஸ்டடீஸ்னால வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நியூ ட்ராமா பார்க்க போகிறோம். 2023 ரிலீஸ் ஆன யூஎன் மீங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் கலந்த ஒரு சூப்பரான ட்ராமா. இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பிளானட்டை வந்து காட்டுறாங்க. எர்த்தோட கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த பிளானட்டோட பேர் வந்துட்டு லிங்கன் ஸ்டார். அந்த பிளானட்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் வந்துட்டு அங்கே ஒரு ஏலியன். அவரோட பேர் வந்துட்டு கியூராங். அவர் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு புதுசாக ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது கீலின் கிறிஸ்டலுங்கிற ஒரு ஸ்டோன் வந்துட்டு இடத்துல இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை போயிட்டு ஹீரோ வந்துட்டு எடுத்து வரணும். அதனால அவர் வந்துட்டு இடத்துக்கு அனுப்பப்படுவார். அதே நேரத்தில் இங்கே இடத்துல வந்துட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்துட்டு மின்னு. அவங்களும் அவங்கள்ட்ட அம்மாவும் வந்துட்டு காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இங்கே சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஆக்சிடென்ட் நடந்து 3 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான். ஆனால் யாருனே தெரியாத ஒரு பையனை பார்த்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ வரையும் அவனோட ஃபேஸ் வந்துட்டு எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேஃபிக்கில் வந்துட்டு வராங்க. எப்போதும் போல் அவங்கள்ட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ 2 பேர் வந்து உள்ளே ஓடி வராங்க. அதில் ஒருத்த வந்து சொல்கிறான், ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணாத அப்படி சொல்லி கூப்பிடும் போது அங்கே இருக்க இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு கழுத்தில் கத்தி வச்சு மாட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ அதை அவன் பார்த்துட்டு கோவமாய் ஹீரோயின் மேலே வந்து கத்தியை விட்டறிற அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அந்த துரத்திட்டு வந்த ஆள் யாருன்னு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும், இங்கே இருக்கானே இவன் வந்துட்டு லிங்கன் ஸ்டாரில் ஒரு ஸ்டூடெண்ட்டு. அகாடமியில் வந்துட்டு சண்டை போட்டதுனால அங்கேருந்து அவனை துரத்தி விட்டாங்க. 5 வருஷமா அவனை காணும். இங்கே தான் அவன் இடத்துல 3 வருஷமா தலைமறைவாக இருக்கான்னு தகவல் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவன் 19 கிரைம் பண்ணியிருக்கான். இதோட சேர்த்து 20 ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு அவரோட சூப்பர் பவரால் அந்த கத்தியை வந்துட்டு அவன் பக்கம் திருப்பி விட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் அங்கேருந்து ஓடுறான். அப்போ தான் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து இது அவதான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இங்கே ஹீரோயின் வந்துட்டு இவரை பார்த்தா ஏதோ பழக்கப்பட்ட ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. ஹீரோயின் வந்துட்டு அந்த கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு டான்ஸ் காம்படிஷன் போஸ்டர் வந்து பார்க்குறாங்க. எனக்கு மறுபடியும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு அதை வந்து டிஸ்மில் தூக்கி போட்டுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் ஹீரோ வந்துட்டு அவரோட பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஷாப்புக்குள்ளே வராரு. இப்போ அவரும் வந்துட்டு அந்த டான்ஸ் காம்படிஷன் அந்த போஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ போன ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு கடைக்குள்ளே அந்த போஸ்ட் வந்து தேடிட்டு இருக்காங்க. எங்கே போச்சு, இங்கே தானே இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என்னோட ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, அதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ வந்துட்டு கெட்ட பசங்களை பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி பர்மிஷன் இல்லாமல் உள்ள நுழையிறது வந்து நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் அந்த பேப்பர் இருக்கிறது வந்து பார்த்துட்டு ஹீரோ கையை பார்க்குறாங்க. அப்போ அந்த போஸ்டர் மறைஞ்சு போயிடுது. சாரி, நான் ஏதோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ தேடிட்டு இருக்கிறது அந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோனா திரும்பி பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும் போது அது அங்கே இல்லையே, ஒரு நிமிஷம் வரி, நான் இதை தான் தேடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும், உண்மையிலே நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே ஒரு பாஸ்ட் இருக்குது. அதெல்லாம் ஹீரோனை அனுப்பிச்சு பார்த்துட்டு உடனே ஹீரோயின் நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஷாக்கில் வரைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் நான் கிஸ் பண்ணியிருப்பான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அரைஞ்சுட்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அவரோட வாட்சை பார்க்குறாரு. கரெக்டாக மணி வந்துட்டு 12:05 ஆகுது. அதாவது அடுத்த நாள் ஆயிடுது. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ என்ன பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுட்டு உன்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்குற, காலையில் உன்னை என்னமோ நினச்சேன், காலையில் உன்னை ஏதோ நினச்சேனே அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாரு. எங்கே போனா இவன் அப்படி சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ எங்க ஹீரோவை காட்டுறாங்க. இந்த டைம் அவன் என்ன உண்மையிலே ஞாபகம் வச்சிருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட் மாதிரி திரும்ப நடக்க விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு அவங்க கேஃபேல பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரே லேடிஸ் கூட்டமாக அழுது. எல்லாரும் வந்துட்டு வாவ் ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு கேட்குறாங்க, இது என்ன நம்ம கடையா, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இவ்வளோ அழகான ஒரு ஹேண்ட்ஸம் யங்மேன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ லேடிஸ் கூட்டம் அழத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி யார் தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு ஹீரோயின் பார்க்கவும் அங்கே நம்ம ஹீரோ தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவனை வேலைக்கு சேர்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ வந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க. நீ எப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்த அப்படி சொல்லி கேட்கவும், அதுவா, நீங்கள் தான் வந்துட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போஸ்டர் ஓட்டிருந்தீங்க, அதை பார்த்து நான் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சரி அதெல்லாம் விடு, நேத்து ஏன் என்னை வந்து நீ எதுக்காக என்ன சடனா கிஸ் பண்ண அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓ அதுவா, நான் வந்து உங்களை எதுக்காக கிஸ் பண்ணனா அப்படி சொல்லி ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காரு. நீ வந்து இவ்வளவு சத்தமா பேசாத, அமைதியா பேசு, நீ இவ்வளவு சத்தமா பேசுனீங்கன்னா பக்கத்துல உள்ள பீப்புள் எல்லாம் கேட்டுட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வாயை மூடிடுறாங்க. அப்ப இதை வந்து ஒரு ஸ்டாஃப் மெம்பர் பாத்துடுறாங்க. அப்போ உடனே ஹீரோயின் வந்து கையை எடுத்துடுறாங்க. இப்ப நான் வந்து சத்தமா பேசினதை விட உங்களோட ஆக்ஷனை பார்த்து தான் பீப்புள் வந்து தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஹீரோயினுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம் மாதிரியான ஒரு பிளேஸ்ல வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த ஸ்டேஜை பாரு, இந்த ஸ்டேஜை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது, இந்த ஸ்டேஜுக்குன்னே நீ பிறந்தவ, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்காக உன்னோட ட்ரீமை வந்துட்டு நீ கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சூனான ஒரு லேடி வராங்க. இவங்க வந்துட்டு ஹீரோயினோட டான்ஸ் காம்படிட்டரா இருந்தவங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கே உன்னோட டான்ஸ் ட்ரீமை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல, இதுல நீ வந்துட்டு என்ன டான்ஸ் காம்படிட்டர்னு சொல்லிடாத யாருக்கிட்டையும், அது எனக்கே அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க ஹீரோயின் கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அந்த சூனா பேசின அந்த வார்த்தைகள்லாம் ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால அவங்களால டிரைவிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்ப எதுக்கு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆக மாதிரி வருது, அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எங்க ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பொண்ணு வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாவே வந்து குணமாகறாங்க, ஆனா இதுக்கப்புறம் அவங்களோட டான்ஸ் கரியர் வந்துட்டு அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் காதல வாங்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அர்த்தப்படுறாங்க. அப்ப எங்க கேஃபேல வந்துட்டு ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன பாஸ் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பழிச்சுன்னு தொடச்சிருப்பேன் அப்படின்னு கேக்குறான். சரி நீ எந்த விஷயத்துக்கு வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் ஃபைண்டர் வந்துட்டு யூஸ் பண்ணேன். அப்ப நம்ம இருக்கிற இந்த 100 மைல் தூரத்துல வந்துட்டு யாரோ அந்த கீழன் கிறிஸ்டல் வந்துட்டு யூஸ் பண்ண மாதிரி தகவல் காட்டுது. இது நம்ம சீக்கிரமா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். சரி நீ ஒரு விஷயம் பண்ணு, சவுத் ஈஸ்ட் பக்கம் நீ போய் பாத்துக்கோ, நார்த் வெஸ்ட் பக்கம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோட மனசு வந்துட்டு சோகத்தால தாக்கப்படுது, ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க பார்த்தா கொற்ற மலையில ஹீரோயின் வந்துட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்கள்ட்ட கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்ப எங்க ஹீரோயின் வந்துட்டு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி வராரு. அப்ப ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க என்ன பண்றான் அப்படின்னு நினைக்கவும், உங்களுக்கு இங்க வந்துட்டு மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியுமா, நான் வேணா உங்க காரை தள்ளி ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு காரை தள்ளி விடுறாரு. அப்ப எப்படியோ வந்துட்டு மெக்கானிக் ஷாப் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு காபி ஷாப்ல உட்காந்துருக்காங்க. சரி வாங்க நம்ம 2 பேரும் வந்து வீசாட்ல வந்து ஃப்ரெண்டா ஆட் ஆயிக்கலாம்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கா மாதிரி அந்த ஊர்ல வந்து வீசாட்னு ஒரு ஆப் இருக்கு. என்னது வீசாட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. உங்களுக்கு வீசாட்னா என்னன்னு தெரியாது, அவங்க மொபைல கொடுங்க நான் வேணா வச்சு காட்டுறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து மொபைலே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட மொபைல் இல்லையா, உங்களை மாதிரி மொபைல் இல்லாத பர்சனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோட பாடியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மசில்ஸா இருக்கு, அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோ வந்துட்டு நம்ம நேத்து ரொம்ப ஓவரா பண்ணிட்ட போல, அந்த மாதிரி அவளை கிஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்கிறாரு. அப்போ உடனே ஹீரோயின் வந்துட்டு நீங்க டெய்லியும் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே நேரத்துல பேசுறாங்க. அப்ப அதுக்கு உடனே ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நான் உங்களை அப்பவே மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஹீரோவும் சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து வந்து ஃபிட்னஸா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரி என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருந்தப்ப நீங்க எப்படி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் வந்து ரோட்டோரமா போயிட்டு இருந்தாங்க, வந்து ஒரு கார் ஸ்டாப் ஆயிடுச்சு, கண்டிப்பா ஏதோ ஹெல்ப் தேவைப்படும்னு நினைச்சுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட டான்ஸ் ட்ரீமை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும், அதுக்கு எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த விஷயத்த வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நேரடியா சொல்லாம மறைமுகமா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம், உங்க பேரை கேட்கவே மறந்துட்டோம், உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் பேர் வந்து கியூராங் அப்படின்னு சொல்றாரு. உங்க பேர் வந்து கியூராங்க, நல்ல பேரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காஃபி ஷாப்ல ஓடி போனா அந்த கெட்டவனை வந்துட்டு ஹீரோ பிடிச்சிட்டாரு. அப்ப அந்த கெட்டவன் வந்து பேசிட்டு இருக்கான், இந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து லிங்கன் ஸ்டார் தானே வந்துட்டு இடத்த பாதுகாத்துட்டு வருது, இந்த உலகம் ஒன்னும் இவங்களுக்கு சொந்தமானது இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். உன்னால வந்துட்டு லிங்கன் ஸ்டார்லயே ஒரு ஒழுங்கான பர்சனா இருக்க முடியல, நீ எப்படி இடத்துக்கு வரலாம், அதுவும் இல்லாம இந்த மனுஷங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஹே இங்க பாரு, எனக்கு மட்டும் உன்னோட பவர் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் உன்னோட ஸ்மார்ட்டாவே நடந்துப்பேன், அந்த கீழன் கிறிஸ்டல் தொலைச்சு அவங்களுக்குலாம் வந்துட்டு நான் லாயலா இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அச்சுச்சு நம்ம இதை சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாயிடுறான். சரி அந்த கீழன் கிறிஸ்டல் காணாம போன விஷயத்த அங்க உள்ள ஹையர் அப்ஸையும் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த விஷயம் வெளியே போகாம. இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஹீரோ வந்துட்டு கேஃபேல ஒர்க் பண்றதுக்கு வராரு. இப்போ அங்க உள்ள ஸ்டாஃப் வந்துட்டு இன்னும் நாங்க கடையை ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நான் இங்கே தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்ப வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஏற்கனவே ஹீரோ வந்துட்டு அவரோட பவர் யூஸ் பண்ணி தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருப்பாரு. திரும்பியும் அவரோட பவரை யூஸ் பண்ணவும் சரி சீக்கிரமா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க மேனேஜர் இன்னும் அந்த ஷாப்புக்கு வரலையே அப்படின்னு கேட்கவும், இல்லை அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்கன்னு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. இல்லை நான் நைட்லேன்னு வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், என்ற ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ண மாட்டா, சரி நான் அவள் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ அதே டைம்லாம் ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காலை ஸ்லிப் ஆகி உழுவும் போது அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டாரு. நீயா நான் இன்னும் உன்னை கனவு கண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸ் வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்னால உன்னை உண்மையிலேயே ஃபீல் பண்ண முடியுது அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கோங்க. காலிங் பெல் வந்து ரிங் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. சரி நீ எங்கேயும் போக கூடாது என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணவும் ஹீரோயின் ஃப்ரெண்டு உடனே உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், எதுக்கு என்னோட ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. சரி சரி எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், அதுக்கு நீ இவ்வளோ டைட்டாலாம் என்ன ஹக் பண்ணாத அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு இவளுக்கு ஏதோ கையை பிடிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.